எனது பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்கும்படிக்கு வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். வாங்க, விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேளுங்க, விசுவாசத்தோடு அதை பற்றி கொள்ளுங்க. தொடர்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கேன். தொடர் செய்தியாக இந்த இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்கும்போது இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும். விதத்தை நம்ம நிறுத்தத்தில் பார்த்தோம். ஆண்டவமார்களே, ரசிக்கப்பட்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அநேக காரியங்களை குறித்தும் அநேக வார்த்தைகளை குறித்து கேட்க முடியும். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை வாழணுன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருக்கிற வேண்டாம் அந்த குணத்தை விட்டு மாறணும். அதே சொல்லுவாங்க, என்ன பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நான் என்ன வேண்டாம் குணத்தில் இருக்கிறேன், நினச்சிப்பட்டா என்னன்னு தெரியல. இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலை கதைக்குள்ளே இருக்கிறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க சிறைக்கப்பட்டு இருக்கிறாங்க? இங்கே நல்லா கவனிக்கிற மக்களே, அவங்க சிறைப்பட்டு இருப்பது என்பது கர்த்தருடைய வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அறைக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து நமக்கு உலகத்துக்கு எதுக்காக வந்தார், இயேசு கிறிஸ்து உலகத்தை எதுக்காக அம்மை பிரசங்கம் பண்ணார், இயேசு கிறிஸ்துவை ஏன் அம்மை முன்னோர்கள் அடித்தாங்க, ஆணி அரைஞ்சாங்க, இதையெல்லாம் குறித்து பிரசங்கம் பண்ணி ஜனங்கள்கிட்ட இந்த முரட்டாற்ற கிரியைகள், வேண்டாத சுபாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றும்படிக்கு பேசுகிறாங்க. இதை சொன்னதை பொறுத்துக்கொள்ளாத ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த பவுல், இந்த சீலாகிற இந்த மனுஷர்களை அவர்கள் என்ன போடுறாங்க? சிறைச்சாலை கதவுக்கு போடுறாங்க. அப்போ அந்த சிறைச்சாலை கதவுக்குள்ளே இருந்து அவங்க என்ன செய்ய துதிக்கிறாங்க, விடுதலை பெறுறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நடக்கும்போது ஒரு மனுஷனுக்கு சிறையிருப்பு உண்டாகிறது. அதுதான் உண்மை. ஒரு மனுஷன் நல்ல வழிப்படுத்தும் போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். நன்மை செய்யும்போது தீமை உண்டாகும். அதே சொல்லுவாங்க, பார்த்து சும்மா இருக்க பார்த்து, உங்களுக்கு வேலை இல்லை, நான் செய்து நன்மை செய்து எனக்கு தீமை தான் வருது. ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுக்கு மட்டுமில்லை எல்லா மனுஷர்களுக்கும். ஆமீன். நல்ல மரத்தில் தான் கல்லறி விழுகும். காய்க்காத மரத்தில் கல்லறி விழுகுமா மக்களே? எல்லாம் நமக்கு தெரிஞ்சு மக்கள் நம்ம சொல்லிட்டு நன்மை செய்யணும், இன்னும் நன்மை செய்யட்டும், துன்மார்க்கனுக்கு நிலைத்திருக்கட்டும். துன்மார்க்க நீதிமான் சபையில் நிலைத்திருப்பதில்லை. ஆமேன். ஏன்? அவன் நீதிமான் கூட அவன் இருக்க மாட்டான், அவன் அழிந்து போகிறான். அவன் நல்லவன் பெருமை பாராட்ட முடியாது. நீதிமான்கள் என்றைக்கும் நிற்பாங்க, துன்மார்க்க நிர்ணயிக்க முடியாது. அவன் காற்றடிக்கும் பதினெட்டு ஒப்பாயிருக்கிறான். அது நீதிமானும் எந்த காற்றடித்தாலும் எந்த போராட்டம் அவன் நிற்கிறவன். அதான் நீதிமானுக்கு பனைமரமும், ஆமீன், துன்மார்க்கருக்கு பசும்புல்லும் கொடுக்க செழிப்பு, பசும்புல்லும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பசும்புல் எதை குறிக்கிறது? செழிப்பை குறிக்கிறது. பனைமரம் எது கொடுக்குது? எந்த காற்று புயல் வந்தாலும் அது விழாது, அவன் நிலைக்கும். அதான் நீதிமானுடைய வாழ்க்கை என்பது அவன் எத்தனை முறை விழுந்தால் அவன் எழும்புவான், அவன் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து போவதில்லை. அப்படி வசனத்தை எல்லாம் நமக்குள்ள அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய வேத வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன், ஆமேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ இவங்க சிறையிருப்புக்குள்ளே போட்டிருந்தோம். இயேசுவை குறித்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அப்போ அந்த கேள்வி அங்கே கேட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, இயேசு கிறிஸ்துவ யார்? அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ நமக்கு அடிக்கப்பட்டிருக்கிறார் ஆட்டுக்குட்டியாக, ஆமீன், ரட்சிப்புக்காக, ஆமீன், ஆமீன். அப்போ அவர் நமக்கு பாவத்துக்கு
அவர் அடிக்கப்படுவதற்கு நம்ம யார், அவர் யார் அப்படி கேட்குறாங்க. கேட்குறதுனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவ போதிச்ச போதகத்தை கை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டுவேன். அவன் ரட்சிக்கப்பட்டுவேன்னா ஒரு ஆமீன் தேவைப்படுகிற இயேசு போய் இந்த கட்டத்தை அடித்தா இந்த கட்டத்தை காட்டிக்கணும். அதை மிஞ்சி சார் கேட்குறாங்க. பாஸ்டர் நீங்கள் சொன்னது செய்தான், இயேசு சொன்னது செய்தான், ஒரு கருத்தை தான் மறு கருத்தை காட்டி கொடு. இந்த ஜனங்கள் ஒரு கருத்தை காட்டி கொடுத்தாச்சு, அடித்தாச்சு, வாங்கிட்டு மறுகருத்தை காட்டி கொடுக்குறாங்க. அவங்க அடித்தாச்சு, ஆமேன் அல்லேலூயா சத்தமாக சொல்லிக்கலாம். அடுத்து மீண்டும் அந்த மனுஷன் உங்களை துன்புறுத்துவார் என்றால் அவன் மனிதன் அல்ல, அவன் மிருக குணம் உள்ளவன். தப்பே கிடையாது. அவன் மிருக குணம், அவன் தான் மிருக குணம். அப்போ அவனை கொடுத்து நீ எரிச்சல் அடையக்கூடாது. அவரோட உனக்கு பங்கும் பாத்திரியும் வைக்கவும் கூடாது. அதுதான் அந்த வேதத்தோடைய ரகசியம். அப்படிப்பட்ட கூட சேராத, அவன் ஒதுக்கிடு. மிருக குணம் உள்ள அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவன் அடிக்கக்கூடியவன், அடிக்க வேண்டியவன், அடிக்கப்பட வேண்டியவன். அவனை கற்றல் பார்த்து கொள்வான். ஆமீன். மிருக குணம், மனுஷன் மிருக குணம் உள்ளவனாய் இருக்கிறான் என்றும் வேதம் சொல்கிறது. மனுஷன் ஆண்டோர் படைத்திருக்கிறார், ஆறறிவு உள்ள ஜீவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவன் புத்தி பேதலித்து நடக்கிறவனாக மிருக குணம் கொண்டவனாய் மாறுகிறான். எப்போது தான் செய்ய நிறுத்தி செய்ய முற்படும் போது பெற்றுக்கொண்ட நன்மை ஆசிரியரை வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷன் இன்றைக்கு மனுஷன் சுவாபத்தில் நடந்து கொள்ளாதபடிக்கு மிருகக்குணத்தில் நடந்து கொள்கிற மனுஷனை பார்த்து தான் வீதமாகி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தேவைப்படுகிறேன். நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு தானி இருக்கும்போது நன்மை செய்யாமல் போனால் பாவம். அந்த பாவம் சாபம் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. என்னை கேட்க தேவைப்படுகிறேன். பாவம் என்பது எப்படி வருகிறது, சாபம் எப்படி பிறக்கிறது? ஆசாரியன், அங்கே ஒரு நல்ல சமாரியன், அங்கே ஒரு ஆசாரியன், அங்கே ஒரு லேவியன் வருகிறான், ஆசாரியன் வழியே வருகிறான், குற்றுயிராய்ப்படுத்தி கிடக்கிறான். ஆனாலும் அவர்களுக்கு வரசொல்லாமல் போகிறார்கள். நல்ல சமாரியன் வருகிறான், அவனை எடுக்கிறான், காயம் கட்டுகிறான், தோல்மேல் போடுகிறான், சத்திரக்காண்டத்தில் ஒப்படைக்கிறான். அப்படியானால் யார் நல்ல சமாரியன்? அவர்தான் இயேசு. அவர்தான் நல்ல சமாரியன். அவர் காயை கட்டுகிறவர். எங்கே அவர் காயம் கட்டினார்? நேற்றுக்கிழமை அவர் ஒரு வேலவீனப்பட்ட ஒரு மனுஷியை காண்கிறார் ஆரை நடுவில். எப்படி? அவர் கூனியாக இருக்கிறார். அவர் இனி இந்த இடத்த விட்டு போனால் அந்த அம்மாவை பார்க்க முடியாது, அந்த அம்மாவுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? நேரம் பார்க்கல, காலம் பார்க்கல, எப்போதும் ஆல் ரைட், நான் ரெடி எடுக்கிறேன். அந்த வார்த்தை அதான் சோல்ஜர். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெப வீரன் எப்போது ரெடியாக இருக்கணும். ஜபிக்கட்டு ஜபிச்சு பார்க்கட்டு. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் முட்டாள்தனமான பங்கு. எப்போ ரெடி? அதை பார்த்தாங்க, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரு. நீ குறைச்ச பார்க்கல, கூனியை பார்த்து ஆமேன் இவளும் யாரு? ஆமேன் இஸ்ரவேலி குமார்த்தியாக இருக்கிறானே என்று சொல்லி அவருடைய கூனிமிரும்படிக்கு கற்ற கிருபையினாலே அவரை கூனியை நிமிர வைத்து நடக்க வைத்து இயேசு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓய்வு நாளில் இந்த சுகத்தை கொடுத்தார். அங்கே ஒரு குருடை படுத்து கிடக்கிறார், அவன் கண்ணை தொட்டு சுகம் கொடுக்கிறது. இந்த ஓய்வு நாளில் இந்த காரியத்தை செய்தவன் எவன் அப்படிங்கிறாருங்க. பாருங்க, அவர் காலம் பார்க்கல, நேரம் பார்க்கல. இதுதான் ஆண்டவர் செய்த தவறாக என்ற காலம் இருந்தது. காலம், நேரம், காலம் எல்லாவற்றிற்கும் ஒன்று இன்றைக்கு சொல்கிறாங்க. நேரம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க, நேர காலம் பார்க்கக்கூடாது என்று கர்த்தருடைய எல்லா வார்த்தையும் நடத்தலும் இருக்குது.
நல்ல நேரம் இப்படிம்பாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஆண்டுபடுத்த நாட்கள் கிடையாது. அந்த மோசடி காலகட்ட பார்வை அது வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட முரட்டாட்ட கிரியைகள் மோசையுடைய நடத்தின காலத்திலும் நியாயபுரமானது வாசிப்பு நடந்து கொண்ட காலத்திலும் ஜனங்கள் மத்தியில் இறந்திருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களே இப்படி முரட்டாட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நடத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட முரட்டாட்ட சுவாபத்தில் நீங்கள் மாற்றப்படுகிறது என்றுதான் பவுலும் சீலாவும் கர்த்தருடைய போதகத்தை போதித்த போது ஆமேன் அவருடைய சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது. ஆனால் அவரை பல்களை பார்க்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை சுத்தரித்து மகிமைப்படுத்தின போது அவருடைய வசனங்கள் வார்த்தைகளை துதித்து பாடி தேவனை அவர்களை உருவாக்கிற தெய்வத்தை மகத்துவப்படுத்தின போது கர்த்தருடைய வல்லமை புலர்ந்து இறங்கி வந்தது. இயேசு கிறிஸ்துவ பிரசங்கித்த நிமித்தமாக, அவர் சொன்ன சத்தியங்களை சொன்ன நிமித்தமாக, அவர் சொன்ன வார்த்தைகளை சொன்ன நிமித்தமாக ரட்சிப்பு வந்தது. சிறைச்சாலை கதவுகள் கட்டி போட்டிருந்தாங்க. நன்மை செய்வது தொடர்ந்து செய்வது நிமித்தமாக, நன்மை செய்வதை நல்லவனை நடத்துகிற நிமித்தமாக, ஒருவேளை நீ போராட்டத்தை, கஷ்டத்தை, நெருக்கத்தை நீ சம்பாதித்து கொண்டாலும் மெய்யாவே அது உனக்கு விடுதலை கொடுக்கும் என்பது சந்தேகமே இல்லை. பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஆகவேதான் துதிச்சாங்க. சிறைச்சாலை கதவு உடைக்கப்பட்டது. அதைத்தான் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரசிக்கப்பட என்று சொல்லி பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் ஆமேன் உடைக்கப்பட்டது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நடத்தலாக போகுவதை நாம் விரும்ப வேண்டும். அன்னைகள் விரும்புவதில்லை. சிறை இருப்பது விடுதலை பெற்றுக்கொள்ளணும். என்ன சிறை இருப்பு? நான் ஒன்றுனே சிறை இருக்கலை. பீடி குடிக்கிற அது ஒரு சிறை இருப்பு, கடற்பாரம் அது ஒரு சிறை இருப்பு. இதெல்லாம் தான் சிறை. சொல்கிற மாதிரியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது நமக்கு மனம் திரும்பக்கு நமக்கு நேரம் இல்லாதபடிக்கு நாம் துக்கப்பட்டு பாரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக வருஷத்தை பாருங்க. எபேசியர் 2 அதிகாரம் 8 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டாதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்கிறது. அது தேவனுடைய ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்பது கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய காருண்யம். அவருடைய காரணத்தை நம்ம ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். நாம் துதிக்கும் போது விடுதலையோடு பாடுபது, யாருக்கு மேலே முறுமுறுப்பு, யாருக்கு மேலே எரிச்சல் இருக்கக்கூடாது. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. பாருங்க, அந்த கூலிக்கு விடுதலை கொடுத்த நிமித்தம் இயேசுவை செய்து குற்றம் சாட்டினார்கள். அப்போ கால நேரம் இல்லை. யாருக்கு நன்மை செய்வதற்கு காலம் கிடையாது. நல்ல காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம் எல்லாம் பார்க்குறாங்க. ஆமீன். காலம் இல்லை. அதுக்கும் வசனத்தையும் சிலர் சொல்கிறாங்க. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல ஒரு காலம் உண்டு, பிடிக்க ஒரு காலம் உண்டு. அது சொல்கிற வார்த்தைக்கு வருஷத்துக்கு அர்த்தமே இல்லை. ஜனங்கள் நல்ல நேரம் பார்ப்பது, மோசமான நேரம் பார்ப்பது, இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை கிரியையிலிருந்து மாற்றம் பண்ணணும். ஆண்டவர் அதே மாதிரி வானத்தில் பூமியில் அந்த கன்னிமுறை தாழ்ந்திருக்கு, என்னது அந்த இடம் உயர்ந்திருக்கு, தாழ்ந்திருக்கு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. காற்றோட்டம் பூமியில் இருக்கா, ஒளி பூமிக்கு வீட்டுக்கு கிடைக்குதா, இதுதான் முக்கியம். காற்று கிடைக்கணும், ஒளி கிடைக்கணும். இருக்கிற இடத்துல என்னது ஒரு நல்ல பிரகாசம் இருக்கணும், நீர் பிடித்தமுள்ள ஒரு நிலமாக இருக்கணும். அதுவே போதும். நாம்
வீடு வைப்பதற்கு உகந்த நிலம். அதில் நீர் இருக்காப்பா, அது கீழே நாம் வாங்குகிற இடத்துக்குள்ள நீர் பிடித்தமுள்ள இடமாக இருக்க வேண்டும், காற்றோட்டம் உள்ள நிலமாக இருக்க வேண்டும், வெளிச்சம் வருகிற இடமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருக்கிற இடம் போதும். கண்ணி தாழ்ந்திருக்கும், காசரகோடு வைந்திருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வீணான காரியம். இதுக்கு நமக்கு உடன்பாடு இல்லை. அதை குறித்து நான் சொல்லவும் நான் முற்படுவதில்லை. ஆமேன். தெய்வ பிள்ளைகளையும் நான் தெய்வ கிருபை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போய் நாங்கள் வந்திருக்கோம் அக்கினி முறை, அந்த முறை, இந்த முறை. நான் அநேக பழைய காலத்து மோசையுடைய பிரமாண காலத்தின்படி சில பாரம்பரியங்களை சில கிரி வச்சிருக்கிறாங்க. அது அந்நிய மதத்தில் உள்ளது என்று சொல்வதை விட பைபிள் அந்த மாதிரி காரியங்களும் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இது அந்நிய மதத்தில் உள்ளவங்க பின்பற்ற மட்டும் நினைச்சிடாதீங்க. என்று எல்லா கிறிஸ்தவரும் அதையும் பின்பற்றுறாங்க. கேட்டால் அவங்களே சில போதகர்கள் கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்த பாரம்பரிய நிகழ்வுகள், அதை மறக்கக்கூடாது. அது முன்னோர்கள் செய்த முட்டாள்தனமான கிரியைகள். கடனால ஒரு அடக்கத்துக்குள்ள ஒரு கல்லறைக்கு ஜெபிக்க போகிறது எனக்கு இஷ்டமுள்ள காரியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கல்லறைக்கு ஜெபிக்க போகாமல் இருந்தாலே என்ன செய்யறாங்க? ஆதித்து வருவாங்க, அடுத்து வரமாட்டேங்கிறாங்க. பாஸ்டரை கூப்பிட்டேன், என்ன செய்யறாங்க? கல்லறைக்கு வந்து ஜெபிக்க மாட்டாங்களாம். கல்லறைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஜெபிக்க போக மாட்டான். ஆமீன். அதனால வேறு வழி இல்லாமல் போகிறது. இப்போ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. அப்போ நீங்கள் உங்கள் வழியை விட்டு விலகிறீங்களா? கண்டிப்பாக கேட்காதீங்க, தவறான காரியம். ஏசு அந்த வசனத்தை சொல்லி நமக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு மைல்கல் உன்னை விரும்பினால் அந்த மைல்கல் நீயும் கூட போன்னு சொல்லியிருக்கு. கேள்வி கேட்காது. அதனால் நாங்கள் போகிறோம். அதனால் விசனமான காரியத்துக்கு பொறுப்பு எவன் அழைத்து கொண்டு போகிறோம் அவன் அதை கிரியை கொடுத்து ஆக வேண்டும். அங்கே போனால் நாங்கள் இப்போ ஒரு இடத்துல இப்போ போனோம் கல்லறை ஜெயிப்பதற்கு. அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களை நாங்கள் 2 போதும் ஜெபிக்க போய் நிற்கிறோம். அவங்க எல்லாத்தையும் சுற்றி கொளுத்தி வைக்கிறாங்க. என்னது? மாலை போடுறாங்க. எதுக்கு? கல்லறைக்கு மாலை போடுறாங்க, ஊதுபத்தி கொடுத்துறாங்க. ஆமீன். ஆனால் அடுத்து என்ன பண்ணுறாங்க? மெழுகுவர்த்தி கொடுத்துறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் கொடுத்துக்க அப்படின்னேன். என்ன பார்க்குறாங்க ஒருத்தர்? கொடுத்துக்கு. ஏன்னா நம்ம தெய்வத்துக்கு முன்னே அதிகம் கொடுத்துவோம், கல்லறைக்கு அதிகம் கொடுத்துருவோம். ஆமாம் கொடுத்துக்க. அடுத்த முழுகு திரி கொடுத்துருவாங்க. அப்போ சொன்னேன், ஆமாம் முழுகு திரி கொடுத்துக்க. ஆமாம். அப்போ சொல்கிறாரு, என்ன பார்த்தாங்க? கொடுத்துக்க, ஒன்றும் இல்லை கொடுத்துக்க. ஆனால் முழுகு திரி எதுக்கு கொடுத்துரும்? அந்த மாலை எதுக்கு போடுறோம்? அந்த பத்தி எதுக்கு கொடுத்துக்கலாம்? அது ஒரு முட்டாள்தனமான பிரவர்த்தி. அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தை ஒரு வடிவுபடுத்தி காட்டினாலே போதும். என்னுடைய தகப்பனாரை அடக்கிற இடம். இது மரியாத ஒரு காரியம். வைத்து நினைவு கூர்ந்து அவர்களை நினைத்து கொண்டு ஒரு இல்லத்தில் உடைக்காரன் அழைத்து ஒரு கூட்டம் வைத்தாலே போதும். அவர்களுடைய பேரை சொல்லி மகிமை கரப்படுற இல்லத்தில் ஒரு அழகாக வச்சாலே போதும். இதுக்கு போதுங்கிறாங்க. கொண்டு போய் அதை தோண்டி பார்க்க 2 கல்லை எடுத்து பார்த்தா அதில் இருக்கிற ஸ்மெல் என்ன வருதுன்னு தெரியலாம். அதான் இங்கே ஆண்டவர் சொல்லி வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு மனுஷன் ஒப்பாயிருக்கிறான். உள்ளே போய் திறந்து பார்த்து பாரு, உள்ள மூடி கிடக்கிறது என்னது? அங்கே ஒரு பெரிய இருளை மேலே மூடி போட்டு மாலை போடுறான். அதுக்கு மேலே ஒடியை கொடுத்து வைக்கிறான், அவன் மருந்தை கொடுத்து வைக்கிறான். அதே ஆண்டவருக்கு அப்படிதான் கொண்டு வைக்கிறான். கையில் செய்யப்பட்ட எல்லாத்தையும் செய்து. ஆனால் மனுஷன் யாரையும் குறை சொல்லலை, யாருடைய தெய்வத்தையும் நான் குறை சொல்கிறேன். நான் உங்களுக்கு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட முட்டாள்தனம் தான் அன்றைக்கு இருந்தது. இதையெல்லாம் போக்க தான் கிறிஸ்துவத்தில் வந்தாரு.
இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை நீக்கும். ஆனால் இன்றைக்கு அதே அடிமைத்தனம் பாரம்பரியம் கலாச்சாரங்கிற முறையில் இன்னைக்கு தேசத்தில் இருளாக சூழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கே சண்டை நடக்கு, அடி நடக்கு. கல்யாணம் பண்ண போக கூட பிரச்சனை, குடிவெட்ட போகும்போது பிரச்சனை. கிழக்க வச்ச தலையை வச்சிருமா மேக்க தலையை நான் சொல்லுவேன், நீ கிழக்க விட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, மேக்க விட்டாலும் ஒன்று. பெண்ணை கல்யாணம் நடக்கும்போ நீ எதை பக்கம் விட்டாலும் சொன்ன மேக்க பக்கம் விட்டாலும் கல்யாணம் பண்ணி வைக்க நீ எங்கே பொறுப்பு, குடும்பம் நடத்த வேண்டிய உங்கள் பொறுப்பு. எனக்கு வேலை இல்லையே, நீ எங்கே விட்டான்னா எனக்கு வேலையை நான் முடிச்சுட்டு போகிறேன், நீ குடும்பத்தை நடத்திக்கோ, நான் வசனத்தை போதிக்கிறேன், நான் நடத்துகிறேன், எனக்கு நடத்துவா. நீ படுத்தாலும் சரி தூங்கினாலும் சரி விழித்திருந்தாலும் அது உன் கையில். படுத்தா உனக்கு ஆசீர்வாதம், விழித்திருந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஆமீன். அல்ல ஓடினாலும் உனக்கு ஆசீர்வாதம், உனக்காக ஓடுகிறா. நடந்தாலும் நீங்கள் உனக்காக நடக்கிறா. இயேசுக்காக நடக்கணும்னு நான் சொல்லுவேன். அது இயேசுவாக்கு நடந்தால் உனக்காக நீ நடக்கிறது அர்த்தம். இயேசுவை வழிகாட்டுப்படி நடக்கிறேன்னு அவனுக்கு சொல்கிறேன். அப்படின்னா இதைத்தான் இயேசு சொன்னார். நல்ல நேரம் கெட்ட நேரம் அது இதுன்னு பார்த்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டாம். கர்த்தர் நம்மகிட்ட இருக்கும்போது நாம் ஒளியாய் பிரகாசிகளாக இருக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆமீன். நான் பல நாள் நான் சொல்லி இருக்கிறேன். ஆமீன். தெய்வ பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியம் எதற்காக, நான் பேசுகிற காரியம் எதற்காக, புசிக்கிறது எதற்காக, குடிக்கிறது எதுக்காக, பிராண்டி குடிக்கிறோன்னு சொல்ற, நீ எதுக்காக குடிக்கிற? இல்லை சோர்ந்து போயிருக்கிற உற்சாகத்தை குடித்தா சரி ஒரு பக்கம் குடிச்சிட்டு பேசாமன்னு சொன்ன கேட்பியா? விழுகிறது வார குடிக்கிற. படம் பார்க்குற நிகழ்ச்சி உண்மையாக ஒரு நல்ல நிகழ்ச்சி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக தான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து உனக்கு நடத்துனாரு. நீ என்ன செய்யற? விடிய விடிய போட்டு அதுக்கே அடிமையாயிருந்த. இதெல்லாம் உற்சாகப்படுத்த கொடுக்குறது. மீன் இன்னைக்கு எல்லாமே எதுவுமே தவறு கிடையாது. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை எல்லாம் உருவாக்குற உண்மைதான். எல்லாத்துக்கும் தகுதி உண்டுன்னு தான் ஆண்டவரே சொல்லியிருக்கு. ஆனால் நீ அதுக்கு அடிமையாகிற. எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரி, ஒரு தன்மை வச்சிருக்கிறாரு. நீ அதை விட்டு நீ தூரம் போற, அதை விட்டு மனம் திரும்புன்னா ஆண்ட போதிய திரும்ப வேத்த ரகசியம்லாம் இதுதான். வேத்த ரகசியத்தை கூட உங்களுக்கு உண்மையை சொல்ல முடியாது. அதை உண்மையை சொல்லிட்டாரு நீங்க அதை கொண்டு துக்கப்படுத்துறீங்க. அப்படின்னு ஆரம்பத்தில் நடந்த சம்பவம் இதுதான். எல்லாம் புரிஞ்சுக்கலான்னு சொன்னார். ஆனால் அது சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு நடந்து புரிஞ்சுங்கிறார். எல்லாம் தகுதியாக இராதுங்கிறாரு. ஆமீன். தகுதியாக உள்ளதை தகுதிக்கேற்றபடி புசித்து கொடுத்து திருப்தியாக வாழு. தகுதி இல்லாத தொடாத. ஆமீன். தகுதியற்ற தொடாத. உனக்கு ஒரு மனைவியை தந்து அந்த மனைவி தான் உனக்கு மனைவி அற்ற மனைவி பிறருடைய மனைவி மேலே கண்டு வையாதுங்கிறாரு. ஒரு நன்மையை தந்தால் உனக்கு ஒரு நன்மையை நீ கொடுத்த நன்மையில் பிறருடைய நன்மை மேலே ஆசைப்படாதேங்கிறாரு. இதான் ஆண்டோட நடத்துது. இதுதான் நினச்சிப்பு. இருக்கிற நன்மையை வச்சு சந்தோஷமாக வாழ முடியாமல் இன்று இல்லாத நன்மையை தேடி ஓடாதேங்கிறாரு. அது புசித்தால் தான் எனக்கு சந்தோஷம், இது புசித்தால் தான் உனக்கு சந்தோஷம். எதைய புசிக்கின்ற புசியாத என்று சொல்லுவதற்கு தேவ ஊழியக்காரர்களோ தேவ ஊழியக்காரிகளோ சொல்ல முடியாது. அதுதான் பவுலும் சீலாவும் தேவனுடைய அப்போஸ்தலர்களும் நம்ம வெளிப்படுத்திருக்கிற தொடர்ந்து நீங்கள் வாசிக்கணும். முதலாவது நான் சொல்லுவோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வாசிங்க. கர்த்தருடைய கிருபை குறித்து, கர்த்தர் நடத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து. ஒரு ஊழியம் இருந்தால் ஊழியம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் இருக்குது. சபை இருந்தால் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? அங்கே ஆகாரம் உண்டாயிருக்கணும், அங்கே என்ன ஜெபம் உண்டாயிருக்கணும், அங்கே எப்படி இருக்கணும், பாடல் உண்டாயிருக்கணும், துதி சத்தம் உண்டாயிருக்கணும், எல்லாவற்றையும் அங்கே உண்டாயிருக்கணும். அங்கே தான் பல ராஜ்யம் இருக்குன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இது
பூஜனைன்னா பூஜனை மட்டும் இருக்கு. ஆமே ஜபம்னா ஜபம் மட்டும் இருக்கு. ஆராதனை மட்டும் இருக்கு கூட, எல்லாமே இருக்கணும். அதான் பரவராட்சியம். அன்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நாம் சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், எச்சை இருக்கணும், எல்லாம் இருக்கணும். எல்லா குணம் தான் பரவராஜ்யம். அது எல்லா வீட்டிலுமே அன்பு இருந்துச்சுன்னா எல்லாம் தாங்கும். பிரதான அன்பு தான் என்னது பில்லர், மூளைக்கல். அந்த அன்பு தான் இயேசு. அந்த இயேசுவை விசுவாசி அப்போவே ரசிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வெளிப்படுத்துறவர் தான் இயேசு. அதுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, எபேசியர் 2:8, விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு, நம்மளால உண்டானது, ஆண்டவருடைய ஈவு. அல்லேலூயா, அல்லேலூயா என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஈவில் வாழ்றோம். ஆண்டவரை மறக்கக்கூடாது. ஆண்டவர் எதுக்காக கொடுத்தாருன்னு சொல்லி ஆமேன் நாம் உணர்ந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்ன செய்யக்கூடாது, புசிக்கலாகாது, பானம் பண்ணக்கூடாது என்று எதை சொல்லியிருக்காது விட்டு மாறி நாம் உண்மையுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும், விசுவாச வாழ்க்கை வாழ முடியும். எதுவும் நம்ம அடிமைப்படுத்த முடியாது, நாம் யாருக்கு அடிமையாக இருக்கவும் முடியாது என்று சொல்லி ஜபிப்போமா? ஜபிக்க போகிறோம். இலக்கிற்கு தேவைப்படுகிற என்ன ஆண்டோடைய அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள ரெடியாகுமா? பசத்தை கட்டி இப்படிப்பட்ட முட்டாளத்தை விட்டாலும் தூக்கி எறிங்க, மந்திரவாதத்தை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ மந்திரத்தை குறித்து பயப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு இஸ்ரவேலுக்குள்ள மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்குள்ளமான குறிச்சொல்லும் இல்லை. அதை கட்சி பயப்பட வேண்டிய தேவை நமக்கும் இல்லை. ஏன்னா நம்ம யார்? கிறிஸ்துவால் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள். விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 5 நிமிடம் ஜெபிக்க ரெடியா? அப்போ காண முடியும். நன்றி பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த ஈவில் தான் நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய கிருபையினால தான் ரசிக்கப்படுகிறோம். உம்முடைய கிருபை என்னை கொடுங்க. எங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டு இப்படிப்பட்ட மூடத்தனமான பழக்கவழக்கங்களை விட்டு, பாரம்பரிய பழக்கவழக்கங்களை விட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எல்லாவற்றையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு, எதையும் குற்றம் சொல்லாதபடி குறைச்சல்லாதபடிக்கு, எதையும் அதை அப்படி இப்படி என்று எதையும் சொல்லாதபடி எல்லா நன்மையை ஏற்றுக்கொண்டு மகிமையை பிரகாசிக்கத்தக்கதாக நீர் இறக்கம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். பல தகப்பனுடைய மகிமையான வல்லமை இப்போ நான் செபிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சட்டத்தை இறங்குவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இப்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இப்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார். எல்லாம் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், புதிய அபிஷேகத்தை இப்போதே பெற்றுக்கொள். இப்போது ஜெப வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற ஜெபி சகோதரி, என் அன்பு தெய்வ மகனே, எனக்கு அந்நிய பாஷை வர வேண்டும், அந்நிய பாஷை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவாயான்னா இப்போது என்னோடு ஜெபிப்பாயா? அந்நிய பாஷை வரத்தை நீ பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியர் ஆளுகை நிலை பெற்று இருக்கும்படிக்காக அப்படி இறக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மகத்துவமுள்ள ஆடி வாய்ந்த கரம் எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இப்போதை வைக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு இப்போது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சித்திரம் தீர்த்த மூளை கல்லாக வாழும் படிக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை இப்போதை இறங்கட்டும். பிள்ளையோட சிந்தனைகள் சிதறடிக்க வைக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாகி போகட்டும்.
அன்னிய பேச விடாமல் துதிக்க விடாமல் பொருகிற கிரிகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எலும்பு பிரகாசி. சகோதரி, சகோதரா, மகனே, நீ பலப்படு. நீ அக்காட்சி மரவா அவுடவா நீங்க திருமணமி மவுட மக்கள் இயேசுவின் நாமத்தில் அன்னிய பாஷை பேசு. சிம்சோன் ரைட் நவ் நீங்க திருமணமி மவுடவா நீ கற்றுமரமி கற்றுமண சாதனா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசு வாழ்கிறீர், இயேசு வாழ்கிறீர் என்பது என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ரைட் நவ் போவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. கர்த்தருடைய ஊழியக்காரர் கட்டளை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென். நீ அன்னிய பாஷை பேசு. ஊட்டமாக கண்ட சந்தா நிகழ கண்ட கட்சியா நீ தேவையில்லாம எண்ணங்களை சிந்தனை போடுகிற பொல்லாத ஆவிகள் முழு உள்ளத்தோடு துதிக்க விடாதபடிக்கு, முழு திருதத்தோடு ஜபிக்க விடாதபடிக்கு, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க விடாதபடிக்கு போராடுகிற கிரியைகள், வேறு சிந்தனைகளை போடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கிற வானமன்றத்தில் பொல்லாத ஆவியுடைய சேனையுடைய கிரிகளை இயேசுகிற அதிகாரம் உள்ள நாமத்தில் கண்டித்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சேனாதிபதியுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொண்ட தெய்வ ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்ன கட்டளை நிற்கும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி என் சிரத்தில் காப்பதால் நடப்பதாக, என் சிரத்திற்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாகிறபடியே நன்றி. இயேசு நாமத்தில் பிள்ளைகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், கிருபைக்குள்ளவை நன்மையாய் நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமேன். என்ன பிள்ளைகளை இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றீங்களா? பெற்றீங்களா? அன்னிய பாஷை பேசுனீங்களா? அடுத்த நாளும் அன்னிய பாஷை பேசுகிற பிள்ளை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பேச ஜெப நேரத்தில் கலந்து கொள்ளணும். ஒரு இதயத்தோட துதிக்கணும், ஜபிக்கணும். நாளை 5 நிமிடம் நான் அன்னிய பாஷை பேசி ஜபிக்க உங்களோட ஆயத்தமாக வர்றேன். நாளைக்கும் இந்த வசனத்தோட இணைந்திருக்க ரட்சிப்பை குறித்து பல வார்த்தைகள், பல முட்டாள்தனமான கிரியை நம்ம விடுதலை பெறணும். அப்போ தான் நாம் பிசாசு ஜெயிக்க முடியும். நன்றி. தேங்க்யூ.